இனி கறி தோசை சாப்பிட மதுரைக்கெலாம் போவேன். நாங்கள் வீட்டிலே ஈஸியாக கறி தோசை செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான உடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினாதாங்க கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் கலர் நல்லாவே மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் கருவேப்பிலை கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போன உடனே நான் மசாலா சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா சிக்கன் மசாலா, வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம கட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடுங்க. நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் நிறைய தண்ணி வரும். 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிக்கனை வேக விடுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் சிக்கனை நல்லா இதில் வேக விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. சிக்கன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ லாஸ்ட்டாக நான் ஃப்ளேவருக்காக பெப்பர் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இடித்த பெப்பர் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணால் நம்ம சிக்கன் மசாலா ரெடிங்க. அவ்வளோதாங்க. இப்போ கறி தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கல்லில் 2 கரண்டி மாவு ஊற்றி சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு முட்டை நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதேமாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கூடவே கறி மசாலா வச்சு ஸ்டவ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் ஆயில் கொத்தமல்லி தூவி திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா தோசை வந்துருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. இதேமாரி 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தால் நம்ம கறி தோசை ரெடிங்க. அவ்வளோதாங்க, கறி தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் சால்னாவோட சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.